ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க, என்னாச்சு? அப்பா நல்லா இருக்காருல்ல? ஏதாவது பிரச்சனையா? இரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. கார்த்திக் தான் சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு வந்துட்டான். ஆமா, நீ இந்த வீட்ல தான் இருக்கியா? அத நான் அப்புறம் சொல்றேன்க்கா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேன். தீபா, உன் பேக முதல்ல திறந்து காட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சே இருக்கிறது? அதுவும் இல்லாம பணம் கொடுக்காம எங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால இந்த பணத்தை புடிங்க, தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க. இது கொண்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு கல்யாணம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் எங்களுக்காக இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க? எங்க அம்மா கிட்ட பணத்தை கேட்க வேணாம்னு சொல்றதுக்கான தைரியம் எனக்கு கிடையாது. எங்க சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியல நல்லாவே. அதனால எங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துருங்க. இப்ப நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லையே. நான் எப்படியாவது பணத்தை புரட்டி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணீங்க? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எங்களுக்கு தான் கேவலம். எங்களுக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்ல, இது நீங்களே வச்சுக்கோங்க. அக்கா, பணத்தை அவர்கிட்ட கொடுத்துரு. என்னைக்குமே இப்படி குறுக்கு வழியில போகவே கூடாது. கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், புரிஞ்சுதா? ஏய் இல்ல. சபாஷ். அப்பா 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 அப்பா, என்ன மாதிரி ஒரு நடிப்பு! கலக்கறப்போ ஒரு நிமிஷத்துல என்னையே யோசிக்க வச்சுட்ட. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த தேவகிய யாராலையும் ஏமாத்த முடியாது. அண்ணே, அங்க வேடிக்கை பாருங்க. இல்லங்க, உங்க பையன் தான். சீ, வாய மூடு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும்டி. அன்னைக்கு பெரிய இவ மாதிரி சவால் விட்ட. உன் லட்சணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு பாத்தியா? இப்படி திருடுறதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல? அத்தை, ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு பேசுங்க. நீ எதுவும் பேசக்கூடாதுடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாது நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு, தில்லாலங்கடின்னு. உன் கூட சேர்ந்துதான் இன்னைக்கு என் பையனும் இந்த நிலைமையில நிக்கிறான். அத்தை, எதுனாலும் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓஹோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு மரியாதை கேக்குதோ? மரியாதை கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் வாய் சவடால் விட்டல்ல, அப்பவே எனக்கு தெரியும்டி நீ பணத்தை கொண்டு வர மாட்டேன்னு. இப்ப பணத்தை ரெடி பண்ண துப்பு இல்லன்னு தெரிஞ்சதும் என் பையனை வச்சே என் வீட்டுல திருட பிளான் போட்டிருக்கீங்க. உன் தங்கச்சி பெரிய இடத்து பையனா பார்த்து என் புள்ளைய மயக்கி காதலிக்க வச்சா. இப்போ நீ அவனை தூண்டி விட்டு திருட வச்சிருக்கல. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க பையன் கிட்டே கேட்டு பாருங்க. எங்க மேல அபாண்டமா பழிய போடாதீங்க. இப்படி போய் பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கூசல? பிளான் பண்ணி எங்க வீட்டுல பணத்தை திருடிட்டு அப்புறம் நான் இங்க வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி டிராமா போடுறியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. அம்மா, அவங்க சொல்றது உண்மைதான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. நான் தான் இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு பணத்தை திருடணுமா. வாய முடுறா ராஸ்கல். இப்படி கையும் களவுமா மாட்டினதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? நீ என் புள்ளையா இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன். இவதான் என்னமோ பண்ணி என் புள்ளைய மயக்கிட்டா. உனக்கு பணம் கொடுக்க துப்பு இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? நல்ல வேலை
நான் வீட்டுக்கு வரும்போது இவன் இவ கூட எங்கேயோ திடீர்னு கிளம்பி போனான். எங்க போறாங்கன்னு சந்தேகப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். நேரா உங்க வீட்டுக்கு வந்ததும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது பணத்தை திருடிட்டு வந்திருக்கான்னு. கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கிற குடும்பத்துல பிறந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்களா? போதும். நாங்க பண்ணாத தப்புக்கு இங்க மேல வீணா பழி போடாதீங்க. கார்த்தி, பாத்தீங்களா நீங்க இத பண்ணதுனால எங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அவமானம்னு. ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? நாங்க தான் டைம் கேட்டிருக்கோம்ல, அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருக்கல. ஏன் அவசரப்படுறீங்க? ஏய், எப்படி தருவ? எப்படி தருவ? இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு சமைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப கவனமா சமைக்கணும். கடுகளவு தப்பு பண்ணாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன இந்து இன்னும் சமையல ஆரம்பிக்காம இருக்க? வேலைக்கு போற ஆம்பளைங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு கொடுக்கணும்ல. ஆமா, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? நான் நல்லா சமைப்பேன். அத நீ சமைச்சு முடிச்சு நாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். நீ ஏன் நான் நல்லா சமைப்பேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? ஏய், நீ கொஞ்சம் பேசாம இரு. அக்கா, என்னென்ன சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் செஞ்சிருவேன். நீ என்ன சமைக்கணும்னு நான் சொல்லணுமா? அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல. என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும், யார் யாருக்கு எப்படி வைக்கணும் எல்லாத்தையும் சொல்றது யார் தெரியுமா? இந்த வீட்டு ஆம்பளைங்க.